அப்பவே நம்ம காந்தி தாத்தா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, கிராமங்கள்ல தான் இந்தியா வாழுதுன்னு. அவர் சொன்னதுக்கு அர்த்தம் மண்ணையும் மாட்டையும் நம்பித்தான் நாம இருக்கோம்னு. மண்ணுங்கிறது வெறும் புழுதி இல்லை, அது ஒரு உசுருன்னு சொன்னாரு. ரசாயன உரத்தை போட்டு மண்ணை மலடாக்காதீங்கன்னு தடுத்தாரு. நாம என்ன பண்றோம்? சீக்கிரமா விளையணும்னு ஏகப்பட்ட மருந்தை கொட்டி மண்ணை பாழாக்கிட்டோம். காந்தி தாத்தா சொன்ன மாதிரி மாட்டுச்சாணம், இலத்தலை இதையெல்லாம் போட்டாலே மண்ணு பொண்ணாகும். அதுதான் இயற்கை விவசாயம். மாடுங்கிறது விவசாயத்தோட முதுகெலும்பு. மாட்டோட சாணமும் கோமியமும் தான் நம்ம மண்ணுக்கு தேவையான சத்து. வெளிநாட்டுல இருந்து வர்ற மருந்தை தேடி எதுக்கு போகணும்? தற்சார்பு விவசாயம்தான் நம்ம காப்பாற்றணும்னு ரொம்ப ஆணித்தரமா சொன்னாரு நம்ம காந்தி தாத்தா. நம்ம ஊர்ல விளையிறத நாமளே சாப்பிடணும், முடிஞ்ச வரைக்கும் உள்ளூர் சந்தையை பயன்படுத்தணுங்கிறது தான் காந்தி தாத்தாவோட கொள்கை. ரசாயன கலந்த காய்கறியை சாப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு அலையிறத விட இயற்கை முறையில் விளைஞ்சதை சாப்பிட்டா உடம்பு இரும்பா இருக்கும். முடிவா ஒன்று சொல்லணும், காந்தி தாத்தா சொன்ன இயற்கை விவசாயங்கிறது ஏதோ பழசு இல்லை, அதுதான் நமக்கான எதிர்காலம்.